ரயில்வே எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ட்ரெயின் சம்ம தான் நம்ம இப்ப ஷார்ட்கட்ல எப்படி சால்வ் பண்றது வித்தின் 30 செகண்ட்ஸ்ல அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுவும் ரயில்வே எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான். சரியா? இப்ப நான் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்றேன் கவனிங்க. அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஷார்ட்கட்ல அப்ரோச் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். அதாவது ஒரு ரயில் அதே திசையில போகக்கூடிய ரெண்டு பசங்களை, ஒரு பையன் மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்துல போறான், அவனை 6 வினாடிகள்லயும், இன்னொரு பையன் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்துல போறான், அவனை 9 வினாடிகளையும் கடக்குதான். அப்படி கடந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரெயினோட நீளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எக்ஸ் தான் அந்த ட்ரெயினோட நீளம்னு சொல்லிருக்காங்க. அப்ப அந்த எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டைரக்ட் மெத்தட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா? அதுக்கப்புறம் நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா கண்டிப்பா நம்மளால ஒரு 30 செகண்ட்ஸ்ல போட முடியும் அப்படின்னு. சரியா? இப்ப நம்ம முதல் டைரக்ட் மெத்தட் பாத்துறலாங்களா? கவனிங்க. இப்ப ட்ரெயினோட ஸ்பீட் நீங்க என்னன்னு வச்சுக்கணும், எக்ஸ் மீட்டர் per செகண்டா வச்சுக்கணும். சரியா? இப்ப ரிலேட்டிவ் ஸ்பீடை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ரிலேட்டிவ் ஸ்பீட்னா என்னன்னா சேம் டைரக்ஷன்ல போகும்போது மைனஸ் பண்ணணும். ட்ரெயினோட வேகத்துல இருந்து அந்த பையனோட வேகத்தை மைனஸ் பண்ணணும். அதே ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா பிளஸ் பண்ணணும். அவ்வளவுதாங்க. சரியா? அப்ப ட்ரெயினோட வேகத்துல இருந்து பையனோட வேகம் 5 மைனஸ் பண்றோம் இன்டூ 5/18. எதுக்காக 5/18 போடுறோம்னா கிலோமீட்டர் per ஹவர் மீட்டர் per செகண்டுக்கு மாத்தினா 5/18 இன்டூ பண்ணணும். சரியா? அதே மீட்டர் per செகண்ட் கிலோமீட்டர் per ஹவர் மாத்தணும் அப்படின்னா இன்டூ 18/5 போகணும். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சரி. இப்ப அதே மாதிரி ரெண்டாவது பையனுக்கும் எக்ஸ் மைனஸ் அவனோட வேகம் 7 கிலோமீட்டர் per ஹவர் இன்டூ 5/18 போட்டீங்கன்னா ரெண்டு பேரோட வேகம் தெரிஞ்சிடும். இப்ப ரெண்டு பேரும் கடந்த தூரம் ஒண்ணுதான். அதாவது ட்ரெயினோட லென்த் தான் ரெண்டு பேருமே கடந்திருக்காங்க. அப்ப இந்த பையனோட வேகம் இன்டூ நேரம். சரியா? அதாவது வேகத்தையும் நேரத்தையும் பெருக்குனீங்கன்னா லென்த் கிடைக்கும். சரியா? அதே மாதிரி இது எதுக்கு சமம்னா ரெண்டாவது பையன் கடந்த தூரமும் அதே லென்த் தான். சரியா? அப்ப ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டு இதை சால்வ் பண்ணீங்கன்னா வித்தின் ஒரு 2 to 3 மினிட்ஸ்ல நீங்க சால்வ் பண்ணலாம் எக்ஸாம்ல. ஆனா நமக்கு இவ்வளவு நேரம் எக்ஸாம்ல கொடுக்க மாட்டாங்க. நம்ம வித்தின் 30 செகண்ட்ஸ்க்குள்ள சால்வ் பண்ணலாம். அப்பதான் நம்ம அதிகப்படியான கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். இப்போ நம்ம ஷார்ட்கட் மெத்தட்ல பார்ப்போம். கவனிங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டு பசங்களும் ஒரே நீளமுடைய ட்ரெயினை தான் கிடக்குறாங்க. அப்ப இந்த சம்ல டிஸ்டன்ஸ் பிக்ஸ்டா அப்படிங்கும் போது நீங்க டைமை மாத்தி எழுதுனீங்கன்னா ஸ்பீடுங்க. சரியா? இப்ப முதல் பையனோட டைம் என்ன அப்படின்னா 6 வினாடிகள், ரெண்டாவது பையனோட டைம் 9 வினாடிகள். இது அப்படியே மாத்தி எழுதுனீங்கன்னா முதல் பையனோட வேகம் 9 பங்கு வேகம், ரெண்டாவது பையனோட வேகம் 6 பங்கு வேகம். இதை இன்னும் கூட மூணாம் வாய்ப்புல சொல்லிக்கலாம். இது 3 பங்கு வேகம், இது 2 பங்கு வேகம். அப்ப இந்த ரெண்டு வேகத்துக்கும் விகிதத்துக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா ஒரு பங்கா. இந்த ஒரு பங்கு எதுக்கு சமம் அப்படின்னா இந்த வேகத்தோட வித்தியாசத்துக்கு சமம். இது 5 இது 7 2க்கு உள்ள வித்தியாசம் 2 கிலோமீட்டர் per ஹவர். அப்ப இந்த ஒரு பங்கு 2 கிலோமீட்டர் per ஹவர்னா இது 2 பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா 4 கிலோமீட்டர் per ஹவர். அப்ப ரெண்டாவது பையனோட ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன அப்படின்னா 4 கிலோமீட்டர் per ஹவர். அப்ப மொதல் பையனோட ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் per ஹவர். அவ்வளவுதாங்க. இப்ப நமக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா டைம் தேவை, ஸ்பீடு தேவை. இப்ப ரெண்டுமே இருக்கு. தாராளமா நம்ம டிஸ்டன்ஸ் சொல்ல முடியும். இந்த டைமோட இந்த வேகத்தை இன்டூ பண்ணினீங்கனாலும் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஆனா மறந்துடாம 5/18 கூட இன்டூ பண்ணிக்கணும். சரியா? இப்ப பாருங்க ஸ்பீட் என்னது 4 கிலோமீட்டர் per ஹவர். மறந்துடாம இது கூட 5/18 இன்டூ பண்ணிக்கோங்க. சரியா? அப்ப நமக்கு ஸ்பீட் வந்துடும் இன்டூ 9 செகண்ட்ஸ் பண்ணீங்க டிஸ்டன்ஸ் வந்துடும். இதையும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2, இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 2. அப்ப 10 மீட்டர் தான் இந்த ட்ரெயினோட லென்த். அவ்வளவுதாங்க. அப்ப இந்த ட்ரெயினோட லென்த் 10. அல்லது இந்த நேரத்தையும் இந்த ஸ்பீடையும் இன்டூ பண்ணாலும் கூடவே நீங்க மறந்துடாம 5/18 இன்டூ பண்ணணும். அப்பயும் உங்களுக்கு இந்த 10 தான் வரும். அவ்வளவுதாங்க. இப்ப நான் சொல்லி கொடுத்த ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ணி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல அதோட ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்க. சரியா? ஓகேங்க. இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.